ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் கிளைமேட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லான ஏதாவது கண்டென்ட்டோட வந்திருக்குனான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. இது ஒரு ஜஸ்ட்டு ஷேரிங் தான். சும்மா கொஞ்சம் நேரம் பேசலாமேன்றதுக்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நேரம் இருக்கும்போது ரிலாக்ஸான டைம் எப்போ இருப்பீங்களோ அப்போ இந்த வீடியோ பாருங்கள். புதுசாக நான் 2 மாதம் முன்னாடி வீடு மாறியிருந்தேன். வீடு மாறினோடனே சம்மர் அப்படிங்கிறதுனால எடுத்ததை அப்படியே இருக்கிற இடத்துல ஏதோ செட் பண்ணால் போதும்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ தான் கொஞ்சம் டைம் இருந்து ஒன்றுத்தையும் செக்ரிகேட் பண்ணி அதுக்கான ஆர்கனைசரில் நான் எல்லாத்தையும் எடுத்து அடுக்கிட்டு இருந்தேன். இந்த வீடியோ 80s அண்ட் 90ஸில் பிறந்தவங்களுக்கு ரொம்பவே ரிலேட்டபிளாக இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் பிறந்தவங்களுக்கு, அதாவது 2K கிட்ஸுக்கு இது சூட் ஆகாது. நாங்களாம் சின்ன வயசில் இருக்கும்போது எங்களுக்கு ட்ரெஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தீபாவளி அதுக்கப்புறம் பர்த்டேக்கு எடுத்து கொடுப்பாங்க. பொங்கல் வசதி இருக்கிறவங்க பொங்கலுக்கும் ட்ரெஸ் எடுத்துப்பாங்க. அதே மாதிரி அவுட்டிங் அப்படின்னு போகிறோம் அப்படின்னா, சொந்தக்காரங்களோட கல்யாணம், அப்புறம் சொந்தக்காரங்க வீட்டு திருவிழாவுக்கு போவோம். அதுக்கப்புறம் எப்போவாவது சினிமா, அப்புறம் எப்போவாவது கோயிலுக்கு ஃபேமிலியோடு போவோம். இதுதான் வெளியில் போகிறது. டூர் போகிறதெல்லாம் ஸ்கூலில் ஏதாவது கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னா போவோம். பட் ஃபேமிலியாக இந்த ஊருக்கு போனோம், அந்த ரெசார்ட்டில் தங்கினோம், இந்த ஹோட்டலில் தங்கினோம் அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு சின்ன வயசில் கிடச்சதே இல்லை. மேக்ஸிமம் என்னோடய காஸ்மெட்டிக் செலவுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஹமாம் சோப்பும் பான்ஸ் பவுடர், அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஷாம்பு ₹1 கிடைக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்த ஒரு விஷயம் இந்த காலகட்ட பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வளையலும் நெயில் பாலிஷ் தான். இந்த வளையல் மேலே அப்படி என்ன தான் எனக்கு இஷ்டம்னு எனக்கு தெரியலங்க. இத்தனை வருஷங்கள் ஆனாலும் இந்த வளையல் மேலே இருக்கிற ஆசை மட்டும் எனக்கு குறையவே இல்லை. என்கிட்ட 2-3 செட்டு தங்க வளையல் கூட இப்போ இருக்குது. ஆனால் அதை விட நான் அதிகம் விரும்புகிறதே இந்த வளையல் தான். என்னன்னே தெரியாது, ₹1 ₹2 ஸ்நாக் கொடுக்குற காசெல்லாம் சேர்த்து வச்சுருந்து பர்த்டே ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஒரு நெயில் பாலிஷும் அந்த வளையலும் வாங்கினோன்னே கிடைக்கிற சந்தோஷம் இருக்குது பாருங்கள். அது இன்றைக்கி எவ்வளோ பணம் இருந்தாலும் அதை கொடுக்காத சந்தோஷத்தை அந்த வயசில் எனக்கு அது கொடுத்ததுன்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி ஹேர் பேண்டு, கிளிப்பு, அப்போ இயரிங்ஸ்லாம் தங்கத்தில் தான் போடுவோம். தங்கத்தில் கம்மல், காலில் கொலுசெல்லாம் போட்டிருப்போம். ஆனால் அந்த ஹேர் பேண்டு, கிளிப்பு இதெல்லாம் வெளியில் ஃபேன்சி ஸ்டோரில் வாங்கி போட்டுப்போம். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இந்த வளையல் போடுறதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டு அந்த டைமில். ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் என்கிட்ட நிறையா வளையல் கலெக்ஷன் இருந்தது. இடைப்பட்ட நாளில் நான் கொஞ்சம் வளையல் வாங்குறத விட்டுட்டேன். ஸோ எனக்கு ஒரு ஸ்டாண்டு வாங்கி வச்சு இந்த வளையல்லாம் அடுக்கி வச்சுருப்பேன். யாராவது வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாலும் ஆச்சரியமாக கேட்பாங்க, இப்போ கூட நீங்கள் இந்த வளையல்லாம் போடுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் அந்த சாரீக்கு மேட்சாக அந்த வளையல் போட்டுட்டு போனால் தான் எனக்கு அந்த ஒரு மேக்கப் லுக்கே கம்ப்ளீட் ஆன மாதிரி தோணும். இப்போ எல்லாம் காஸ்மெட்டிக் செலவு என் பொண்ணெல்லாம் நிறைய பண்ணிக்கிறாங்க. ஏதோ ஃபவுண்டேஷன் போடுறாங்க, ஐலைனர் போட்டுக்கிறாங்க, லிப்ஸ்டிக் போட்டுக்கிறாங்க, ஹேர் ஸ்டைலில் போயிட்டு ஏதோ நிறைய பார்லர் சர்வீஸ் பண்ணுறாங்க இந்த காலத்து பொண்ணுங்க. ஸோ நாங்கள் இருந்த ஜென்ரேஷனில் இதெல்லாம் கிடையாது. ஸோ அப்படி நான் வாங்கின ஒரு சில வளையல், அதுக்கப்புறம் சாரீஸ் ரொம்ப இஷ்டம் எனக்கு. நாங்கள் சுடிதாரும் போட்டிருந்தேன், சாரீஸும் நிறைய கட்டினேன். நான் படித்த ஸ்கூலில் 12th வரைக்கும் ஹாஃப் சாரீ, அதுக்கப்புறம் காலேஜ்லலாம் நிறைய சாரீ கட்டுவோம். ஸோ அந்த மாதிரி நான் 18 வயசில் வாங்கின ஃபஸ்ட்டு சாரீ. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எனக்கு முதல்ல வாங்கி கொடுத்த சாரீ, என் ஃப்ரெண்டு எனக்கு கிஃப்ட் பண்ண சாரீ, அந்த மாதிரி ஒவ்வொரு ஞாபகார்த்தமான சாரியும் நான் யாருக்குமே கொடுக்காம இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் வாங்கி அது எல்லாத்தையும் ஒரு பேக்கில் எடுத்து வச்சு நான் லாஃப்டில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க? ஸோ உங்களுக்கெல்லாம் நெயில் பாலிஷ், வளையல் ரொம்ப பிடிக்குமா? ஸோ நீங்கள் எந்த காலகட்டத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி? ஸோ இதெல்லாம் வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்குறதுக்கு போர் அடிக்காமல் இருக்குன்னா கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. கமெண்ட் பண்ணணுன்னு இஷ்டப்படுறவங்க கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை பதிய வைங்க. இப்போ இந்த மாதிரி பழைய நினைவுகளில் பகிர்ந்துக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்குது. பட் ஆனால் பார்க்குற சப்ஸ்கிரைபர் இது விரும்புவாங்களா, இல்லை இதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்களான்னு எனக்கு தெரியல. இது ஒரு ஓல்டு மெமரிஸ். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பொண்ணுங்க மீஷோவில் என்ன ப்ராடக்ட் வாங்கினேன், ஸோ நான் அதை வாங்கினேன், இதை வாங்கினேன், நான் வீட்டுக்கு இதை பண்ணேன், இந்த மேக்கப் போட்டேன், அதெல்லாம் தான் வீடியோ விரும்பி பார்க்குறாங்க. ஒரு சில பழைய ஆட்களுக்கு மட்டும்தான் என்னோடய வீடியோஸோட கண்டென்ட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோஸ் எல்லாமே என்னோடய பழைய இன்லேண்ட் லெட்டர்ஸ், அப்புறம் என்னோடய சாரீ கலெக்ஷன்ஸ்,
ஸோ வேறு என்னெல்லாம் வந்து என்னோடய பழைய காலத்தில் 80s 90s காலத்தில் நான் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் எங்கிட்ட இருக்கோ எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணுறேன். இந்த வாரம் ஃபுல்லாக என்னோடய பர்சனல் ஒர்க்கு க்ளீனிங் இந்த மாதிரி வேலை தான் போயிட்டுருந்தது. அதனால் நான் சமையல் வீடியோ எதுவும் ஷூட் பண்ணலங்க. என்னோடய வீட்டில் A to Z எல்லா வேலையும் நானே தான், எனக்கு ஹெல்ப்புக்கு யாரும் கிடையாது. அதே மாதிரி யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் உங்கள் பாக்கியராஜன் சொல்கிற மாதிரி எல்லாமே உங்கள் பிரபாவதி தான். ஸோ எனக்கு வீடியோ எடிட் பண்ண யாரும் ஹெல்ப்புக்கெலாம் கிடையாது. எல்லாம் நான் தான் பார்க்கணும். டைம் இருக்கும்போது வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுக்க மட்டும் மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.